Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்த இனிய விழாவின் தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர், இந்தியாவின் தலைசிறந்த மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர் தோழர் டி. ராஜா அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களே, இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டு செயலாளர் சண்முகம் அவர்களே, வரவேற்புரையாற்றிய தோழர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்களே, நன்றியுரையாற்றவிருக்கிற சந்தானம் அவர்களே, இந்த விழாவுக்கு சிறப்பு வருகை தந்து அரியதொரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் அமைச்சர் பெருமகன் தங்கம் தென்னரசு அவர்களே, இந்த நூலின் முதற் பிரதியை பெற்றுக்கொண்டு சிறந்ததொரு சொற்பொழிவை ஆற்றி அமர்ந்திருக்கிற எங்கள் போற்றுதலுக்குரிய தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களே, அனைத்து கட்சி தலைவர்களே, பெருந்தோழர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல கலைந்தும் கலையாமல் தமிழ் கேட்க காத்திருக்கும் பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிகளார் சொற்பொழிவு அருமை. சொற்களை தேர்ந்தெடுத்த பாங்கு, அவரது புலமை, பொதுவுடைமை சித்தாந்தத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற கருத்து தொடர்பு மிக வலிமை. அவர் சொற்பொழிவை கேட்டு நாங்கள் வியந்து போனோம். கம்யூனிஸ்ட் நண்பர்களுக்கு ஒரு வார்த்தை, இன்னும் 4 மேடைகள் இதை போல அடிகளாருக்கு கம்யூனிஸ்ட் கட்சி வழங்கினால் அவர் துறவையே துறந்து விடுவார். அவருடைய சொற்பொழிவுக்கு எங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே தலைமை உரையில் ஒரு வகுப்பு எடுக்கப்பட்டது. மார்க்சிய வகுப்பு, பொதுவுடைமை வகுப்பு, உலக சித்தாந்தங்களின் தொகுப்பு. தோழர் ராஜா அவர்கள், அந்த உயரமான மனிதர், தன் சிந்தனைகளையும் உயர்த்தி இந்த சபைக்கு சொல்லிய சொற்பொழிவு எனக்கு கண் திறப்பாக அமைந்தது என்று சொன்னால் அது மிகையில்லை. இந்தியாவின் தலைசிறந்த மார்க்சிய சிந்தனையாளராக திகழும் தோழர் ராஜா அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் எந்த மேடைக்கும் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிற தயாளர். மனோரஞ்சிதம் என்று ஒரு பூ இருக்கிறது. அந்த பூவை பற்றி சொல்லுவார்கள் கற்பனையாக. எந்த பூவை நினைத்து கொண்டு அந்த பூவை நுகர்கிறீர்களோ அந்த பூவின் வாசனையை அந்த பூ தரும் என்று ஒரு கூற்று உண்டு. அது உளவியல் சிந்தனையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது பூவினுடைய குணமாக இல்லாமல் உளவியல் குணமாக இருக்கும். அப்படி எந்த பூவை நினைத்து கொண்டு நுகர்ந்தாலும் அந்த பூவின் வாசனையை அது தரும். எந்த மேடைக்கு சென்றாலும் அந்த மேடைக்கு தன்னை பொருத்திக் கொள்கிற ஆற்றலும் அறிவும் எங்கள் தங்கம் தென்னரசுக்கு உண்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். அவர் இன்று வர இயலவில்லை. காலம் அவருக்கு ஒரு சிறு தடை விதித்திருக்கிறது. அந்த தடையை தாண்டி தன் சார்பில், இயக்கத்தின் சார்பில் அல்லது அமைச்சரவையின் சார்பில் தங்கம் தென்னரசு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். பொதுவாக சொல்லுவார்கள் ஒரு பழமொழி, பொன் வைக்கிற இடத்தில் பூவை வைக்க வேண்டும் என்று. ஆனால் ஸ்டாலின் மிகச்சிறந்த அறிவாளி என்பதனால் பொன் வைக்கிற இடத்தில் தங்கம் தென்னரசு என்ற தங்கத்தையே வைத்திருக்கிறார். பொன் வைக்க வேண்டிய இடத்தில் பொன்னையே வைத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு நம்முடைய வணக்கத்தையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நிறைவு பேச்சாளராக நிற்கிறேன் நான்.
எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று கருதினாலும் இவ்வளவு நேரம்தான் பேச வேண்டும் என்று சபையும் காலமும் எனக்கு கட்டளையிடுகின்றன. அந்த காலத்தை மனதில் கொண்டு நான் எண்ணி சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு தனி சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய ஒரு பொருள் குறித்து ஒரு 15 நிமிடங்கள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம் என்று நான் கிஞ்சித்தும் கவலைப்படவில்லை. சமுத்திரத்தை சங்குக்குள் அடைக்கும் வித்தை நமக்கு தெரியும் என்பதனால் அந்த 15 நிமிடத்தில் என் உரையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, இந்திய வரலாற்றில் பிரிட்டிஷ் பேரரசின் கீழும் இந்திய பேரரசின் கீழும் கம்யூனிஸ்ட் கட்சியை போல் காயப்படுத்தப்பட்ட கட்சி இந்தியாவில் இல்லை. நசுக்கப்பட்ட கட்சி, ஒடுக்கப்பட்ட கட்சி, அடக்கப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியை போல இந்தியாவில் இல்லை என்பதை 2 கருத்தின்றி எந்த மேடையிலும் சொல்லலாம். அதற்கு காரணம் ரஷ்ய புரட்சி. 1917 ஆகாவென்றெழுந்தது பார் யுக புரட்சி என்று மகாகவியால் பாடப்பட்ட ரஷ்ய புரட்சிக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு பயந்தது. காங்கிரஸை பார்த்து அல்ல, கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து. காங்கிரஸை பார்த்து பயப்படாத பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து அஞ்சியது. ரஷ்யாவில் காளி கடைக்கண் வைத்தாள் என்று பாரதி பாடினானே, இந்தியாவில் அந்த புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் கம்யூனிஸ்டுகளுக்குத்தான் இருக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையில் பிரிட்டிஷ் பேரரசு கம்யூனிஸ்ட் கட்சியை பார்த்து பயந்தது. அதனால்தான் 1934 ஒரு தடை, 1940 ஒரு தடை. வளருகிற கட்சி, வசீகரமான கட்சி, மக்களை சேர்ந்த கட்சி, உழைக்கும் தலைவர்களை கொண்ட கட்சி, வெல்லக்கூடிய சித்தாந்தத்தை உடைய கட்சி. இந்த கட்சி இந்தியாவில் பரவினால் இது பிரிட்டிஷ் அரசுக்கு மாத்திரமல்ல, இந்தியாவினுடைய அடிப்படைக்கே கூட வேறொரு புதிய கோணம் வந்துவிடும் என்று அஞ்சியது பிரிட்டிஷ் அரசு. 2 முறை தடை செய்தது. 3வது விடுதலை பெற்ற பிறகு 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது. 3 முறை பிரிட்டிஷ் இந்தியாவிலும் 1 முறை சுதந்திர இந்தியாவிலும் தடை செய்யப்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்? இதுதான் வாழ்வியலை புரிந்த கட்சி, இதுதான் மக்களுக்கான கட்சி, இதுதான் உணர்ச்சி மிக்க கட்சி, இதுதான் உண்மையான கட்சி, இதுதான் நாளை மக்களை சென்றடைந்து மக்களை இணைக்கிற கட்சி என்பது இந்த 2 அரசுகளுக்கும் தெரியும். வாழை நிலைக்குது, சோலை தழைக்குது, ஏழைகளுக்கு இதில் என்ன கிடைக்குது, கூளை குடிக்குது, நாளை கழிக்குது, ஓலை குடிசையில் ஒண்டி கிடக்குது என்ற முழக்கத்தோடு வெளிவந்தவன் மக்களோடு மக்களானான், உழைக்கும் மக்களை அறிந்தான். எனவே இந்த கட்சி இந்தியாவில் ஒரு புரட்சியை, மாற்றத்தை, அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு புதிய சித்தாந்தத்தை கொண்டிருக்கிறது என்பதனால் இது மறுக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. உண்மையாக சொல்ல போனால் இந்த வார்த்தையை நான் தெரிந்தே பயன்படுத்துகிறேன், வேட்டையாடப்பட்டது. இத்தனை வேட்டைகளுக்கு பிறகும், இத்தனை எதிர்ப்புகளுக்கு பிறகும், இத்தனை ஆயுதங்களுக்கு பிறகும், இத்தனை சட்டங்களுக்கு பிறகும், துப்பாக்கிகளுக்கும் தோட்டாக்களுக்கும் தூக்கு மேடைகளுக்கும் லத்திகளுக்கும் பிறகும் நிலைத்து நிற்கிற ஒரு கட்சி என்றால் எதனால் என்றால் உண்மையானவர்களின் இதயத்தில் இந்த கட்சி நிலை பெற்று விட்டது என்பதனால். ஆட்கள் வரலாம், போகலாம், காலம் வரலாம், மாறலாம், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையாக இருக்கிறது, இந்த நாட்டுக்கு கம்யூனிசம் என்ற தத்துவம் உண்மையாக இருக்கிறது. அதனால் இதை அழிக்க முடியவில்லை. ஆட்கள் மீது நீங்கள் வாழ் வீசலாம், பொருள்களின் மீது வாழ் வீசலாம், சூரிய ஒளியின் மீது எப்படி வாழ் வீசுவீர்கள்?
காற்றின் மீது எப்படி வாழ் வீசுவீர்கள்? கம்யூனிச சித்தாந்தம் காற்றை போன்றது, வாழ் வீச முடியாது. சூரிய வெளிச்சத்தை போன்றது, வெட்டி எறிய முடியாது. நாட்கள் மாறினாலும் ஒளி மாறாது, காற்று மாறாது. ஆட்கள் மாறினாலும் கம்யூனிசம் என்ற தத்துவம் இந்த மண்ணில் மட்டுமல்ல அகிலம் முழுக்க நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடுதான் இன்றைய இளைஞனும் நாளைய இளைஞனும் திகழ்வான் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இதற்கு போராடியவர்களின் கதைதான் இந்த காலந்தோறும் கம்யூனிஸ்டுகள் என்ற இந்த 2 பகுதிகளின் கதை. நண்பர்களே, சில பேர் கலைந்து விட்டீர்கள். கலையாதவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். பால் கொதிக்க வைக்கப்பட்ட பொழுது பால் அதில் இருக்கிற தண்ணீர் எல்லாம் நுரையாகி வெளியேறிவிடும். பால் மட்டும் பாத்திரத்தில் இருக்கும். நீங்கள் பால். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது உங்களுக்கு ஒரு வரலாறு. இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்டது உங்கள் வாழ்வியல் கௌரவம். கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நீங்கள் செலுத்துகிற காணிக்கை, கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இந்த விழா. காரணம், இந்த கம்யூனிஸ்ட் பேரியக்கம் 100 ஆண்டு காணக்கூடிய தருணத்தில் அதற்கு பாடுபட்ட 100 வரலாறு பதிவாகிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் காமராசர் அரங்கத்தில் நான் ஒரு மூலையில் இருந்தேன், ஒரு நாற்காலியில் இருந்தேன் என்பதுதான் உங்கள் வாழ்க்கையின் வரலாறு. இதுவரைக்கும் கட்சியில் நீங்கள் ஒரு பார்வையாளராக இருந்தாலும் இன்று முதல் நீங்கள் பங்குதாரராக மாறுகிறீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் பேசுகிறேன். இந்த நூல் ஒரு அழகான நூல். இந்த நூலினுடைய ஒட்டுமொத்த செய்தி ஒன்று உண்டு. அண்ணல் காந்தியை பார்த்து கேட்டார்கள், வாட்ஸ் a message to the life? What is your message to the life? Mahatma Gandhi told, my message is my life. வாழ்க்கைதான் எனது செய்தி. என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நீங்கள் செய்தியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஒட்டுமொத்த 2 தொகுப்புக்குள்ள செய்தி என்ன தெரியுமா? தியாகம். தியாகம் தியாகம் மட்டும்தான். தியாகம் இல்லாத இலக்கியங்கள் நிலை பெறுவதில்லை. தியாகம் இல்லாத போர்க்களம் நிறைவு பெறுவதில்லை. தியாகம் இல்லாத இதிகாசம் படிக்கப்படுவதில்லை. தியாகம் இல்லாத குடும்பம் வளம் பெறுவதில்லை. தியாகம் இல்லாத கட்சி வாழ்வதில்லை. தியாகத்தின் அடிப்படையில் செதுக்கப்பட்ட கட்சி இந்த கம்யூனிஸ்ட் கட்சி. எத்தனை தியாகம்! ஒரு செய்தியை சொல்லட்டுமா? உங்கள் கரவொலியை கேட்கிற போது, உங்கள் கண்களை பார்க்கிற போது, உங்கள் உணர்ச்சியை உடல் உள்வாங்கிக் கொள்கிற பொழுது, உங்களுடைய உணர்ச்சியும் 1000 பாம்புகள் புற்றிக்கு மேலே தலையெடுத்து கொண்டாடுவது போன்ற உங்கள் தோற்றத்தையும் பார்க்கிற போது, பேசு வைரமுத்து பேசு என்று உள்ளம் துடிக்கிறது. ஆனால் அளந்து பேசு வைரமுத்து என்று காலம் தடுக்கிறது. இந்த மேடையில் ஒரு செய்தி சொல்லப்பட்டது. சொன்னவர் என்னரும் சகோதரர் அமைச்சர் தங்கம் தென்னரசு. தங்கம் தென்னரசு அவர்களே, உங்கள் நாகரிகத்தை நான் ரசித்தேன். எவ்வளவு நாகரிகமான ஆள் நீங்க! மணலி கந்தசாமி அவர்களின் தியாகத்தை சொல்ல வருகிற போது கோடிட்டு காட்டிவிட்டு அந்த சம்பவத்தின் மீது ஒரு திரைச்சீலையை போட்டுவிட்டு விலகிவிட்டீர்கள். ஒரு அமைச்சராக நீங்கள் அந்த திரைச்சீலையை போட்டுத்தான் ஆக வேண்டும். ஒரு கவிஞனாக நான் அந்த திரைச்சீலையை விலக்கித்தான் ஆக வேண்டும். மணலி கந்தசாமி தியாகத்தினுடைய கொழுந்து தீப்பிழம்பு. ஒரு கணவன் தியாகியாக இருக்கிறான். கம்யூனிஸ்ட் கட்சியில பெரிய விஷயம் என்ன தெரியுமா? குடும்பமே கம்யூனிஸ்ட், குடும்பமே தியாகம், குடும்பமே அந்த கருத்துக்கு உடன்பாடு. நீங்க
மனைவியை கன்வின்ஸ் பண்ண முடியாம என்ன பொது வாழ்க்கை? மகனை கன்வின்ஸ் பண்ண முடியாம என்ன பொது வாழ்க்கை? அண்ணன் தம்பிக்கு இணக்கம் தராமல் என்ன பொது வாழ்க்கை? இது மற்ற கட்சிகள் இருக்கிறதா இல்லை என்று தெரியாது. கம்யூனிஸ்ட் மட்டும் தன் குடும்பத்தையே கம்யூனிஸ்டாக மாற்றி இருப்பான். அவன் உதிரத்தில், அவன் நரம்பில், அவன் சதையில், அணுக்களில் அது ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். மணலி கந்தசாமி தலைமறைவாக இருக்கிறார். இயக்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. அவ்வப்போது மனைவியை மட்டும் வந்து பார்த்து செல்கிறார். யாருக்கும் தெரியாது. காவல்துறையே கண்டுபிடிக்க முடியல. சுற்றத்துக்கு தெரியாது, ஊருக்கு தெரியாது, தெருவுக்கு தெரியாது. வந்துட்டு போறாங்க. இப்ப அவர் கண்டுபிடிக்க முடியல. காவல்துறை மனைவியை கைது செய்தது. நீதிமன்றம் இதுவரைக்கும் தான் தங்கம் சொன்னாரு, மிச்சத்தை வைரம் சொல்றேன். நீதிமன்றத்தில் கேட்கிறாங்க, உங்க கணவரை எப்போது பார்த்தீர்கள்? பார்க்கவில்லை. எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? பல மாதங்கள் ஆச்சு. பார்க்கவே இல்லை, பார்க்கல. வரவே இல்லை, வரல. எப்படிம்மா கர்ப்பமா இருக்க? அந்த ஆ ஒன்று போதும், 1000 அர்த்தம் சொல்லும். அந்த ஆ ஒருவர் சொன்ன குரல், அந்த குரலில் ஒட்டுமொத்த இயக்கத்தின் இருதய வலி தெரிகிறது. எப்படிமா கர்ப்பமா இருக்க? நீதிமன்றத்தில் சில கேள்விகள் அபூர்வமானவை. நீதிமன்றத்தில் பிறக்கிற இலக்கியங்கள் அழிக்க முடியாதவை. இம்மார்டல் லிட்ரேச்சர் எல்லாம் பிறந்தது நீதிமன்றங்களில், மறந்து விடாதீர்கள். அஜிதா என்ற ஒரு தீவிரவாத பெண் போலீஸ் கஸ்டடிக்கு பிறகு நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறாள். நீதிமன்றத்தில் கேட்கிறார் நீதிபதி, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. குழந்தை இல்லை. அவ்வளவுதான் பதில். மிச்சம் அடுத்த கேள்வி கேட்கல. அந்த பெண்ணே தொடர்கிறாள், குழந்தை இல்லை. அவளே சொல்றா, ஆனால் நீதிபதி அவர்களே, உங்கள் போலீசாரின் லத்திகளுக்கு மட்டும் விந்து பீச்சு மாற்றல் இருந்திருந்தால் நான் எப்போதோ குழந்தை பெற்றிருப்பேன். ஒரு அடக்குமுறையை, ஆதிக்கத்தை, ஒரு பெண்ணுக்கு எதிரான கொடுமையை இதைவிட அழகாக மூடிய வார்த்தைகளில், திரைகட்டிய சொற்களில், மூடப்பட்ட வாக்கியங்களில் சொல்ல முடியுமா? இப்படி ஒரு கேள்விதான் மணலி கந்தசாமி என்ற மனைவியாகிய மாதரசியின் மீது வீசப்பட்டது. எப்படி கர்ப்பமான? சொன்ன பதில், என் கர்ப்பத்துக்கு காரணம் என் கொழுந்தனார். சொல்லியது பொய், உண்மைக்கு புறம்பானது. பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். திருவள்ளுவருக்கு அதற்கு பொருள் தெரியாது. எழுதியவருக்கு, மணலி கந்தசாமி மனைவிக்கு தெரியும். மணலி கந்தசாமி மனைவிக்கு தெரியும். நான் இங்கு பொய் சொல்கிறேன். இந்த பொய் என் மானத்தை சிதைக்கிறது, ஆனால் கட்சியை காப்பாற்றுகிறது, என் தலைவனை காப்பாற்றுகிறது. மானம் பெரிதா, கட்சி பெரிதா, உயிர் பெரிதா? உயிரை விட, மானத்தை விட கட்சி பெரிது, லட்சியம் பெரிது என்று கருதுகிற மாதரசிகளை கொண்டது இந்த இயக்கம். தூக்குமேடை பாலு கதை தெரியுமா? இதுல பதிவாயிருக்கு. ஜீவபாரதியை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். தூக்குமேடை பாலு, உசிலம்பட்டியில ஒரு ஆளு பாலு, ஆர்வி மில்ல வேலை பார்த்தாரு. அப்போ செண்பகம் சேர்வை என்ற ஒரு ஏட்டு கம்யூனிஸ்டுகளை வேவு பார்த்தார் என்பதற்காக எப்படியோ கொலை உண்டு போனார், கொலை செய்யப்பட்டார். கொலை செய்யப்பட்ட பழி பாலு மீது விழுந்தது மற்றும் 6 பேர் மீது விழுந்தது. 7 பேர்கள் மீது பழி விழுந்தது, கொலைப்பழி. அந்த 7 பேர் மீது விழுந்த பழி விசாரணைக்கு வந்த பொழுது 6 பேர்களுக்கு ஆயுள் தண்டனை. தூக்குமேடை பாலுக்கு மட்டும் தூக்கு தண்டனை, ஒருவனுக்கு மட்டும் தூக்கு தண்டனை.
விடிகிறது. விடிந்தும் விடியாத பொழுது, முடிந்தும் முடியாம போகிறது ஓர் உயிர். அவனை கொட்டடியிலிருந்து அழைத்து செல்கிறார்கள். தூக்கு மேடை நோக்கி நெஞ்சு நிமிர்த்தி போகிறான். மரணத்தை எதிர்கொள்கிறவனைப் போல வீரன் எவனும் இல்லை. இந்த உலகத்தில் எவன் பயந்தாலும் உயிருக்கு பயப்படுவான், அவஸ்தைக்கு பயப்படுவான். வேதம் சொல்லுகிறது, மனிதன் எதற்கு அஞ்சுகிறான்? மனிதன் சாவுக்கு அஞ்சுவதில்லை. வேறு எதற்கு அஞ்சுகிறான்? மரண அவஸ்தைக்குத்தான் அஞ்சுகிறான். அந்த அவஸ்தை இல்லை. நெஞ்சு நிமிர்த்தி போகிறான். போகிற போது கொட்டடியில் இருந்த கைதிகள் கத்துகிறார்கள், வாழ்க பாலு, பாலு வாழ்க, வாழ்க பாலு, பாலு வாழ்க. கோபம் வந்து விட்டது பாலுவுக்கு. எதற்கு வாழ்த்து எனக்கு? பாலு வாழ்க என்றா சொல்வீர்கள்? வாழ்க பாலு என்றா சொல்வீர்கள்? ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட் தனிப்புகழை விரும்ப மாட்டான். புகழ் என்பது வெளியே வந்து குவிகிற ஒரு சொத்து. புகழ் என்பது உளவியல் ப்ராப்பர்ட்டி. அதை அணிய மாட்டான் ஒரு சுத்தமான கம்யூனிஸ்ட். நான் தான், என் மீது என்ன புகழ், எனக்கு என்ன கிரீடம். அவன் கொட்டடியில் அடைபட்டிருந்த கைதிகளை பார்த்து சொன்னான், நான் விடைபெறுகிறேன், தூக்கு கயிற்றை முத்தமிடப் போகிறேன். என் கழுத்து எலும்பு கொஞ்ச நேரத்தில் முறிக்கப்படும். என் மூளைக்கு சேர வேண்டிய ஆக்சிஜன் அறுபட்டு போகும். ஆக்சிஜன் சேராவிட்டால் மூளை 3 நிமிடத்தில் மரணித்து விடும். அந்த 3 நிமிடங்களுக்கு பிறகு பாலு என்பவனின் சடலம் இந்த சிறை கொட்டடியில் கிடக்கும். அப்போது நீங்கள் முழங்க போவது பாலு வாழ்க என்றல்ல, வாழ்க பாலு என்றல்ல. நீங்கள் முழங்க வேண்டியது, நான் கொட்டடிக்கு சென்று சேருக வரை, தூக்கு மேடையை சென்று முத்தமிடு வரை நீங்கள் முழங்க வேண்டியது வாழ்க பாலு அல்ல, இன்குலாப் ஜிந்தாபாத், இன்குலாப் ஜிந்தாபாத் என்று முழக்கமிடுங்கள் என்ற முழக்கத்தை கேட்டுவிட்டுத்தான் பாலு தூக்கு மேடைக்கு போனான். துடிக்க துடிக்க செத்தான். இந்த துயர வரலாறு யாருக்கு தெரியும்? நண்பர்களே, தலைவர்களின் வரலாறுகள் தெரியும், மூத்தவர்கள் வரலாறுகள் தெரியும். ஒரு முறை லத்தி சார்ஜ் வாங்கியவனின் அடையாளம் தெரியும். முகம் தெரியாத தியாகிகளின் கதை எங்கே? முகம் தெரியாமல் எத்தனையோ பேர் வேர்களாகி விட்டார்களே. கிளையின் கதை தெரியும், கனியின் கதை தெரியும், மலரின் கதை தெரியும், அரும்புகளின் கதை அறிவீர்கள். இலைகளும் தளிர்களும் உங்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். கண்ணுக்கு தெரியாத வேர்கள், நீங்கள் தொட்டு பார்க்க முடியாத வேர்கள், அந்த வேர்களும் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த நூலுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். ஒரு பெண்மணியின் கதை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பேச பேச ஆசைதான். உணர்ச்சிமயமான கூட்டம் ஒரு பேச்சாளனுக்கு கிடைத்தால் அவன் விடமாட்டான். உணர்ச்சிகரமான ஒரு பேச்சாளன் கிடைத்தாலும் சபை விடாது. நான் உங்கள் உணர்ச்சியை மதிக்கிறேன். உங்கள் உணவுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். உங்கள் பயணத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். எண்ணி 3 நிமிடங்களில் என் உரையை நிறைவு செய்வதற்கான திட்டத்தை தீட்டி இருக்கிறேன். நண்பர்களே, ஒரு கதை. பக்கத்து கொட்டடியில் தாய் இருக்கிறாள். இந்த கொட்டடியில் இளம் பெண் இருக்கிறாள், போராளி. தாயும் போராளி, மகளும் போராளி. இப்போது 22 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். சென்ட்ரல் ஜெயிலில் சிறையினுடைய கொடுமைகளை எதிர்த்து 22 நாட்கள் போராட்டம் முடிவுக்கு வருவதற்காக செய்யப்பட்ட முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டன. இப்போது அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு செய்தி வருகிறது. பக்கத்து அறையில் உள்ள உன் தாய் இறந்து விட்டாள். 2 அறையில செல் தான, இந்த 2 அறையில இறந்து விட்டாள். அந்த இளம்பெண் கேட்கிறாள், என் தாயின் முகத்தை நான் பார்க்க முடியுமா? முடியும். அப்படியானால் திறந்து விடுங்கள். இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு நான் நிரந்தரமாக வெளியேறுவேன் என்று எழுதி கொடு.
இறந்த உன் தாயின் சடலத்தை காட்டுகிறோம். அந்த பெண் சொல்கிறாள், வேண்டாம், என் தாயின் முகத்தை நான் பார்க்கவே வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் தாயின் சடலம் பொட்டலமாக கடந்து போகிறது. சிறை கம்பிகளுக்கு உள்ளே இருந்து கடந்து போகிற சடலத்துக்கு வணக்கஞ்சொல்லி அழுகிறாள் அந்த பெண். இறந்து போன தாயின் பெயர் லட்சுமி, மறுக்கப்பட்ட பெண்ணின் பெயர் பாப்பா உமாநாத். இந்த தியாகங்களெல்லாம் ஏதுக்கு? இந்த துன்பங்களை தாங்கியது ஏதுக்கு? இந்த தன்னல மறுப்பு எதன் பொருட்டு? இதுதான் இப்போதற்குள்ள கம்யூனிஸ்ட் அகிலத்தின் மீது வீசப்படுகிற கேள்வி. இந்த தியாகங்களுக்கெல்லாம் என்ன பலனை அனுபவிக்கிறீர்கள்? என்ன பலனை அனுபவிக்க போகிறீர்கள்? இயக்கத்தை எந்த திசையில் நகர்த்தப் போகிறீர்கள்? இன்னும் என்னென்ன திட்டங்கள் வகுக்கப் போகிறீர்கள்? இதுதானா நம்முடைய முன்னோர்கள் நமக்கு செய்த மிகப்பெரிய தியாகத்துக்கு நாம் அடைய போகிற பலன்? இந்த கேள்வியைத்தான் நான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களை பார்த்து கேட்க வேண்டியவனாக இருக்கிறேன். நாங்களெல்லாம் உங்களுக்கு உறவினர்கள், நாங்களெல்லாம் உங்கள் தோழர்கள். எங்கள் இதயத்திலும் பல எண்ணங்கள் உண்டு. காலம் திரை போட்டு வைத்திருக்கிறது, காலம் மூடி போட்டு வைத்திருக்கிறது. வெல்க பொதுவுடைமை, வாழ்க கம்யூனிஸ்ட் கட்சி, வெல்க எங்கள் தலைவர்கள், வாழ்க எங்கள் தோழர்கள், வாழ்க. வணக்கம், நன்றி.